ஹெல்லோ ஆஸ்பிரன்ஸ். இன்னைக்கு ஸ்பெஷல் மாஸ்டர் கிளாஸ்க்கு உங்க எல்லாரையும் ரொம்ப எனர்ஜெட்டிக்கா வரவேற்கிறேன். நான் உங்க மென்டார் பேசுறேன். இன்னைக்கு நாம May 25, 2026க்கான கரண்ட் அஃபேர்ஸை சும்மா நியூஸ் பேப்பர் மாதிரி மேலோட்டமா வாசிக்க போறதில்ல. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி ஸ்மார்ட்டா டீகோட் பண்றதுன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியோட பார்க்க போறோம். ரெடியா? வாங்க உள்ள போகலாம். கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். முன்னாடியெல்லாம் டிஎன்பிஎஸ்சில வெறும் பேரையும் வருஷத்தையும் மனப்பாடம் பண்ணா போதும், ஈஸியா பாஸ் பண்ணிடலாம். ஆனா இப்போ ட்ரெண்ட் டோட்டலா மாறிடுச்சுங்க. இப்போ உங்களுக்கு கான்செப்ட் கிளியரா புரியணும். கூற்று காரணம் மாதிரி கேள்விகளை பார்த்தா பயப்படக்கூடாது. அதாவது என்ன நடந்துச்சுங்கிறத விட ஏன் நடந்துச்சு, அதோட நோக்கம் என்ன அப்படிங்கறதா இப்போ கேம் சேஞ்சரே. இத மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க. சோ இன்னைக்கு நம்ம செஷன்ல என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல டிஎன்பிஎஸ்சி தேர்வு ட்ரெண்ட் எப்படி மாறி இருக்கு, அடுத்து அரசும் பொருளாதாரமும் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அப்புறம் அறிவியல் மற்றும் சுற்றுச்சூழல், சர்வதேச உறவுகள், ஃபைனலா இது எல்லாத்தையும் ஸ்டாட்டிக் சிலபஸோட எப்படி கனெக்ட் பண்றதுங்கிற ஒரு சூப்பரான ரோட் மேப். இவ்வளவுதான் இன்னைக்கு பிளான். ஆரம்பிக்கலாமா? ஓகே, முதல்ல நம்ம பார்க்க போற செக்ஷன் அரசும் பொருளாதாரமும். அரசாங்கத்தோட முக்கிய திட்டங்களை எப்படி டீகோட் பண்றதுன்னு பார்ப்போம். நேஷனல் லெவல் அப்டேட்ஸ்ல ரொம்ப முக்கியமான ஒன்னு இந்த UMMID திட்டத்தோட 2ஆம் கட்டம். மத்திய அரசு அரிய மரபணு குறைபாடுகளை கண்டுபிடிக்க 25 புதிய நிதான் மையங்களை அறிவிச்சிருக்காங்க. இத எப்படி சிம்பிளா புரிஞ்சுக்கிறது? இப்போ உங்க 2 வீலர்லயோ கார்லயோ ஏதோ ஒரு விசித்திரமான சத்தம் கேக்குது. சாதாரண மெக்கானிக் கிட்ட கொடுப்பீங்களா? மாட்டோம்ல. அதுக்குன்னு இருக்கிற ஸ்பெஷலிஸ்ட் தேடி போவோம், கரெக்டா? அதே லாஜிக் தான் இங்கேயும். ரொம்ப ரேரான மரபணு நோய்களை துல்லியமா கண்டுபிடிச்சு கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கான ஸ்பெஷலிஸ்ட் சென்டர்ஸ் தான் இந்த நிதான் மையங்கள். அடுத்து எக்கனாமில ஒரு மாபெரும் நம்பர், 6.5 லட்சம் கோடி ரூபாய். நினைச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய அமௌண்ட். மகாராஷ்டிரா அரசு NTPC, ரிலையன்ஸ், அதானி அப்புறம் லலித்பூர் நிறுவனங்களோட அணுசக்தி உற்பத்திக்காக போட்டிருக்கிற ஒப்பந்தத்தோட பிரம்மாண்டமான மதிப்பு தான் இது. இதோட ரிசல்ட் என்ன தெரியுமா? 25,400 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி பண்ண போறாங்க. இந்தியா 2070க்குள்ள 0 கார்பன் உமிழ்வை அடையணுங்கிற பெரிய இலக்கு வச்சிருக்கு இல்லையா? அந்த டார்கெட்டை ரீச் பண்ண இது ஒரு மிகப்பெரிய மைல்கல். இத கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு செம்மையான அப்டேட். டெக்னாலஜியும் அரசாங்க நிர்வாகமும் எப்படி கைகோர்க்குதுன்னு பாருங்க. 2028ல மத்திய பிரதேசத்துல இருக்கிற உஜ்ஜயினில சிம்ஹஸ்தா கும்பமேளா நடக்க போகுது. அந்த மாபெரும் கூட்டத்தை எப்படி மேனேஜ் பண்றது? அதுக்கு தான் கூகுள் நிறுவனத்தோட சேர்ந்து AI யூஸ் பண்ண போறாங்க. கூட்ட நெரிசலை கண்காணிக்கிறதுல ஆரம்பிச்சு சஹாயக் அப்படிங்கிற ஒரு AI வாய்ஸ் அசிஸ்டன்ட் மூலமா எமர்ஜென்சி ஹெல்ப் பண்றது வரைக்கும் பக்காவா பிளான் பண்ணிருக்காங்க. டெக்னாலஜில இது ஒரு வேற லெவல் மூவ். நெக்ஸ்ட், இக்கானமில ஒரு முக்கியமான டெக்னிக்கல் நியூஸ். ஜிக்ஸுக் டெக்னாலஜிஸ் அப்படிங்கிற கம்பெனிக்கு RBI இப்போ PPI இஷ்யூவரா செயல்பட பெர்மிஷன் கொடுத்திருக்காங்க. PPIனா என்னப்பா புதுசா இருக்கேன்னு யோசிக்கிறீங்களா? சிம்பிள். இதை ஒரு டிஜிட்டல் ப்ரீபெய்ட் மெட்ரோ கார்டு மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. முன்னாடியே பணத்தை லோட் பண்ணிட்டு டிஜிட்டல் வாலெட்டாவோ இல்ல வெளிநாட்டு பண பரிவர்த்தனைகளுக்கோ நாம ஈஸியா யூஸ் பண்ணிக்கலாம். கான்செப்ட் ரொம்ப சிம்பிள், ஆனா எக்ஸாமுக்கு ரொம்ப முக்கியம். சுற்றுச்சூழலையும் பொருளாதாரத்தையும் லிங்க் பண்ற மாதிரி ஒரு சூப்பர் நியூஸ் இந்த நார்த் ஸ்டார் ப்ராஜெக்ட். பிரிட்டன் மற்றும் டென்மார்க் நிறுவனங்கள் சேர்ந்து இந்தியாவில் $300 மில்லியன் இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. இது எதுக்குன்னா, சுத்தமான காற்றை உருவாக்குறதுக்காக உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஓபன் பண்ண ஒரு பிரம்மாண்டமான ஜாயிண்ட் அக்கவுண்ட்னு இதை சொல்லலாம். இதனால என்ன பெனிஃபிட்? வருஷத்துக்கு 4 மில்லியன் டன் கார்பன் உமிழ்வை நாம குறைக்க முடியும். இது நிஜமாவே ஒரு பெரிய கேம் சேஞ்சர் தான். இப்போ உங்ககிட்ட நான் ஒரு நேரடி கேள்வி கேட்க போறேன். மிசோரம் காட்டுல புதுசா ஒரு பாம்பு கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி, அதுக்கும் நீங்க எழுத போற Group 1, Group 2 எக்ஸாம்க்கும் என்ன சம்பந்தம்? இது ஏன் உங்களுக்கு முக்கியம்னு கெஸ் பண்ண முடியுதா? கொஞ்சம் யோசிங்க. இதுக்கான பதிலோட தான் நம்ம அடுத்த செக்ஷனுக்குள்ளேயே போக போறோம். பகுதி 2, அறிவியல் மற்றும் சுற்றுச்சூழல். இதுல வரக்கூடிய புதிய கண்டுபிடிப்புகள். முந்தைய கேள்விக்கான விடை இதோ. அந்த புது பாம்போட பேரு ட்ராக்கிஷியம் லால்ரெம்சாங்காய். பேரை கேட்டு பயப்பட வேண்டாம். இது மண்புழுக்களை சாப்பிடுற விஷமில்லாத ஒரு சின்ன பாம்பு. இதை நீங்க இயற்கையோட அண்டர் கிரவுண்ட் பெஸ்ட் கண்ட்ரோல் சிஸ்டம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட செதில்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப வலுவழுப்பாவோ மினுமினுப்பாவோ இருக்கும். TNPSC எக்ஸாம்ஸ்ல இந்த பயோடைவர்சிட்டி கேள்விகள்ல குறிப்பா வடகிழக்கு மாநிலங்கள்ல கண்டுபிடிக்கப்படுற புது உயிரினங்களை பத்தி கேட்கறது எக்ஸாமினர்ஸோட ஃபேவரேட் ஏரியா. சோ கண்டிப்பா படிச்சுக்கோங்க. சயின்ஸ்ல அடுத்த ஒரு முக்கியமான டிஃபென்ஸ் டெக்னாலஜி. NIBA நிறுவனம் வாயு அஸ்த்ரா 1 அப்படிங்கிற ஒரு லோய்ட்ரிங் முனிஷனை சக்சஸ்ஃபுல்லா டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு 100 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் போய் தாக்கும் திறன் இருக்கு. இதை நான் உங்களுக்கு எப்படி ஈஸியா புரிய வைக்கிறது? இது வானத்துல வட்டமிடுற ஒரு ஸ்மார்ட் கழுகு மாதிரி. தன்னோட டார்கெட் கிடைக்கிற வரைக்கும் பொறுமையா வானத்திலே சுத்திட்டே இருக்கும். கரெக்டான நேரம் வந்ததும் அப்படியே பாய்ந்து தாக்கும். எப்படி நம்ம டிஃபென்ஸ் டெக்னாலஜி வளருது பாருங்க.
சயின்ஸ் அண்ட் டெக் பகுதியில நாம பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம் இது. நம்ம இஸ்ரோவோட சந்திரயான் 3 மிஷனுக்கு அமெரிக்காவுல 2026ஆம் ஆண்டிற்கான புகழ்பெற்ற கோடாட் விண்வெளி விருது கிடைச்சிருக்கு. நிலவோட தென் துருவத்துல நாம கால் பதிச்சதை இந்த உலகம் எவ்ளோ பிரம்மாண்டமா அங்கீகரிக்குதுன்னு பாருங்க. இது சும்மா நியூஸ் இல்ல, சயின்ஸ் அண்ட் டெக் ஏரியாவுல எக்ஸாம்க்கு கண்டிப்பா வர வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு ஹை ஈல்ட் டாபிக். மிஸ் பண்ணிடாதுங்க. ஓகே, நாம இப்போ பகுதி 3க்கு வந்தாச்சு. சர்வதேச உறவுகள் மற்றும் விருதுகள். டிஎன்பிஎஸ்சில பொறுத்துக்கு கேள்விகள் வருமே, அந்த பகுதிக்கு இந்த நியூஸ் ஒரு தங்க சுரங்கமே சொல்லலாம். நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ரீசெண்டா நார்வே நாட்டுக்கு விசிட் பண்ணியிருந்தாரு. அங்க 12 பசுமை வியூக ஒப்பந்தங்களை கையெழுத்து போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம 3வது இந்திய நார்டிக் உச்சி மாநாட்டிலையும் கலந்துக்கிட்டாரு. இதுல ஹைலைட் என்னன்னா, நார்வேயோட மிக உயரிய சிவிலியன் விருதான ராயல் நார்வீஜியன் ஆர்டர் ஆஃப் மெரிட் கிராண்ட் கிராஸ் அவருக்கு வழங்கி கௌரவிச்சிருக்காங்க. இந்த அவார்ட் பேரை நல்லா மெமரியில வச்சுக்கோங்க. இப்போ நான் 2 பெரிய கௌரவங்களை கம்பேர் பண்ணி சொல்ல போறேன். கொஞ்சம் கவனமா கேட்டுக்கோங்க. ஒரு பக்கம் ஐஐடி கான்பூர் டைரக்டர் மனேந்திர அகர்வால், அப்புறம் டாக்டர் சௌமியா சாமிநாதன். இவங்க 2 பேரையும் உலகத்தோட ரொம்ப பழமையான அறிவியல் அகாடமியான லண்டன் ராயல் சொசைட்டில ஃபெலோக்களா செலக்ட் பண்ணிருக்காங்க. மறுபக்கம் பாத்தீங்கன்னா இந்திய வம்சாவளியை சேர்ந்த மருத்துவ பேராசிரியர்கள் சலீம் மற்றும் கீர்த்தன். இவங்களுக்கு தென்னாப்பிரிக்காவோட உயரிய சிவிலியன் விருதான ஆர்டர் ஆஃப் மபுங்குப்வே கிடைச்சிருக்கு. இந்த 2 விஷயத்தையும் குழப்பிக்காம ரொம்ப தெளிவா பிரிச்சு படிச்சுக்கணும். ஓகேவா? ஃபைனலா பகுதி 4 ஸ்டாட்டிக் சிலபஸ் ரோட் மேப். இப்போ நம்ம கியரை மாத்த போறோம். இப்போ கிளாஸோட ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வந்துட்டோம். நியூஸ் எல்லாம் படிச்சாச்சு, ஓகே. ஆனா இது எப்படி எக்ஸாம் வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கிறது? நான் சொல்றத அப்படியே உங்க மைண்ட்ல ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. உம்மேத் திட்டத்தை உங்களோட பொது அறிவியல் மற்றும் சுகாதாரம் சிலபஸ் கூட லிங்க் பண்ணி படிங்க. மகாராஷ்டிரா அணுசக்தி ஒப்பந்தத்தை புவியியல் மற்றும் எரிசக்தி பகுதியில நோட் பண்ணி வைங்க. உஜ்ஜயினி கும்பமேளாவில் ஏஐ யூஸ் பண்றாங்க இல்லையா, அதை தொழில்நுட்பம் மற்றும் ஆளுமை நோட்ஸ்ல சேர்த்துக்கோங்க. இப்படி கனெக்ட் பண்ணி படிக்கிறது தான் கரண்ட் அஃபேர்ஸை மாஸ்டர் பண்றதுக்கான உண்மையான சீக்ரெட். கிளாஸை முடிக்கிறதுக்கு முன்னாடி எக்ஸாம்ல அடிக்கடி கேட்கக்கூடிய முக்கியமான தினங்களை டக்குன்னு பார்த்துடலாம். மே 20 உலக அளவியல் தினம். இதோட மைய கருத்து, அதாவது தீம் என்னன்னா, கொள்கை உருவாக்கத்தில் நம்பிக்கையை உருவாக்குதல். அடுத்தது மே 21 சர்வதேச தேயிலை தினம். இதோட மைய கருத்து, தேயிலையை நிலைநிறுத்துதல், சமூகங்களை ஆதரித்தல். இதை உடனே உங்க ஜெனரல் நாலேஜ் லிஸ்ட்ல அப்டேட் பண்ணிடுங்க. தீம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ நம்ம செஷனோட எண்டுக்கு வந்துட்டோம். நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி என்ன நடந்துச்சுங்கிறத விட ஏன் நடந்துச்சுன்னு யோசிக்க பழகுங்க. தினசரி நியூஸ் ஃபாலோ பண்ற அந்த கன்சிஸ்டன்சி, அந்த தொடர்ச்சி தான் டிஎன்பிஎஸ்சியை ஈஸியா கிளியர் பண்றதுக்கான ரகசியம். ஏன் அப்படிங்கிற காரணத்தை நீங்க மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா ஃபேக்ட்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா உங்க மைண்ட்ல பதிஞ்சிடும். இன்னைக்கு நாம பார்த்த இந்த ஸ்ட்ராட்டஜியை உங்க டெய்லி ப்ரிப்பரேஷன்ல அப்ளை பண்ணுங்க. இப்போ உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க, வெறும் டேட்டாவை மனப்பாடம் பண்ற ஒரு ஆஸ்பிரண்டா இருக்க போறீங்களா, இல்ல காரணங்களை ஆராய்ஞ்சு லாஜிக்கா முடிவெடுக்கிற ஒரு வருங்கால அதிகாரியா மாற போறீங்களா? சாய்ஸ் உங்க கையில. ஆல் தி பெஸ்ட். அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம்.